நீங்க தானா வெயிட்டை பத்தி கேட்ட? என்ன தப்பா கேட்குறேன்னா? நீங்க என் வெயிட் கேட்டீங்க. நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? தமிழ் சினிமா ரசிகர் என்ன ஒரு 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. வேலை பார்க்காத ஒரே ஒரு பத்திரிகை தான். எல்லா பத்திரிகையும் வேலை பார்த்து யூடியூபரா இருக்காங்க. ஓகே என்ன பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியதுல இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறது. வெயிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க? நான் நடிக்கிறேன். நான் என் வெயிட் அவர் தூக்குனாரு. ஒரு சிரமம். நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சிரமமா இருந்ததா எப்படி? ஏன்னா ஒரு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்? கொஞ்சம் பூசி நான் கேட்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னு. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்க. நான் சொல்றேன். பூசி மொழி மாதிரி இருக்கிறாங்க. என்ன வேண்டினாங்க? இங்க குஷ்பூல இருந்து சரிதா வளர்ந்து கொண்டாங்க தமிழ் சினிமா. இங்க பூசி மொழினா இருக்கா? அப்படிலாம் சொல்லல. நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரக்டா சொல்றேன். ஓகே சார். நீங்க ஜேர்னலிசம் பத்தி கேக்குறீங்க. ஜேர்னலிசம் பத்தி என்ன உங்கள்ட்ட நாம மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியும் கேட்க முடியும்? இந்த சினிமாவை தூக்கி இருக்கிற இந்த சினிமாவை பத்தி சொல்றீங்க. அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். சொல்லாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சரி அந்த மீடியால பல என்ன மீடியா கேள்வி கேட்க நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்தீங்க. மீடியாவோட இல்ல நீங்க சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். ஓகே ஒரே நிமிஷம். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது. கேள்வி நாயகன் பேர் எடுத்தவங்க ஓகே நான் இப்ப சொல்லலாம். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? நான் பேச விடலாமா சார்?